அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நாம் ரவா கிச்சடி பண்ண போகிறோம். ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்ப டேஸ்ட்டாக ஈஸியாக எப்படி ரவா கிச்சடி பண்ணலான்னு வாங்க வீடியோவில் பார்க்கலாம். பேனில் ஒரு ஸ்பூன் போல் நெய் விட்டுக்கலாம். நெய் உருவதுமே நான் ஒரு கப் ரவை இதில் போடுறேன். லோ ஃப்ளேமில் வச்சு ரவையை கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நெய்யில் ரவை வறுக்கும் போது கிச்சடி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ப்ரௌன் கலர் வரணும்னு அவசியம் இல்லை, லேசாக வறுத்தா போதும். பாருங்கள், ரவை நல்லா நெய்யில் லேசாக வறுத்து எடுத்துட்டோம். இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். ரவையை பாருங்கள், ஒரு பிளேட்டில் போட்டாச்சு. அதே பேனில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதுமே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, உளுந்தம்பருப்பு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன். இதெல்லாம் நல்லா பொரியட்டும். எண்ணெயில் கடுகு, ஜீரகம், கடலைப்பருப்பு எல்லாம் பொரிஞ்சதுமே நான் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை இதில் போட்டுடலாம். வெங்காயம் நல்லா ஒரு டைம் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கங்க வெங்காயத்தை நல்லா. பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் காரத்துக்காக நான் ஒரு 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். இதோட கறி லீவ்ஸ், துருவின ஒரு துண்டு இஞ்சி. இந்த மாதிரி நீங்கள் துருவி போடும்போது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதெல்லாம் நல்லா எண்ணெய் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா வதக்கினதுமே இதோட நான் ஒரு தக்காளி ஆட் பண்ணுறேன். தக்காளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுமே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போல் மஞ்சத்தூள், போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த பச்சை வாடை கொஞ்சம் போகணும். இதோட ஒரு 1/4 கப் பீன்ஸு, கட் பண்ண பீன்ஸு, 1/4 கப் கேரட், 1/4 கப் பட்டாணி. இந்த வெஜிடபிள்ஸ்லாம் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு கேப்சியம் பிடிக்குன்னா நீங்கள் அது கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். கேபேஜெலாம். இப்போ காய்க்காக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
இதை லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வைங்க. காய் கொஞ்சம் குக் ஆகட்டும். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பார்க்கலாம். பாருங்கள், காய் நல்லா 5 நிமிஷத்துக்கு நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ நம்ம அளவு தண்ணி ஊற்றலாம். நான் 1 கப்புக்கு 2.5 கப் தண்ணி ஊற்றுறேன். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. இது நல்லா ஒரு கொதி வரணும். பாருங்கள், கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம வறுத்த ரவையை அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஆட் பண்ணிக்கலாம். ரவையை போட்டுகிட்டே இருக்கும்போது இப்படி கிளறிட்டே இருக்கணும். அப்போ தான் கெட்டியாகாது. இப்படி நல்லா கிளறினதுமே ரவைக்கு நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறினதுமே ஒரு நிமிஷம் மூடி போட்டு வச்சுருங்க. 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்ப்போம். பாருங்கள், கிச்சடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம லாஸ்ட்டாக 1 டேபிள் ஸ்பூன் போல் நெய் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இதை ஒரு டைம் இப்படி கிளறி விட்டுருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்டான ரவா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.